So இப்போ பார்க்க போறது create polygonal model. So இந்த டாபிக்ல இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா difference between nerves and poly. Okay, so அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா poly permitters. Okay, so poly permittersல நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். செலக்டிங் பாலிஸ். ஓகே, ஸோ எப்படி வந்து பாலிஸ் நம்ம மாடிஃபை பண்றதுக்கு செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சாஃப்ட் செலெக்ஷன் அப்படின்றது பார்ப்போம். ஒரு சின்ன மாடல் பண்ணுவோம். ட்ரீ மாடல் வந்து பண்ணலாம். ஓகே, கார்ட்டூனிக் ட்ரீ மாடல் அண்ட் ஆல்சோ கம்பைன் செப்பரேட் எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்டா பூலியன் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ மாயாக்கு போகலாம். ஓகே, ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சர்ஃபேஸும் நர்வ்ஸ் அப்படின்றதும் பாலி அப்படின்றதும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஒரு நர்வ்ஸ் ஸ்பியர் வந்து போட்டிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் பாலி தட் இஸ் அந்த ஷெல்ஃப்ல போயிட்டு கர்வ்ஸ்ல இல்லாட்டி சர்ஃபேஸ்ல அது இருக்கும். ஓகே, ஸோ பாலியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்பியர் அப்படின்றது எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இதுல ரெண்டு டைப் ஆஃப் ஸ்பியர் இருக்கு. பாத்தீங்கன்னா ரெண்டுமே கிளிக் பண்ணா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல இப்போ நான் இதை கிளிக் பண்றேன் மெஷ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மெஷ்ல நிறைய சப்டிவிஷன் இருக்கு. சப்டிவிஷன் இருக்கிறதுனால இது உங்களுக்கு இப்படி இருக்கு. ஸோ இதை செலக்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா இந்த ஸ்பியர்ல சப்டிவிஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்மூத்தா இருக்கு. இதுல சப்டிவிஷன்ஸ் கம்மியா இருக்கு, இதுல சப்டிவிஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதோட சேனல் பாக்ஸ்குள்ள போறேன். சரி, இதுக்கு பாலிகான், இது பாலி, இது சப்டிவிஷன், தட் இஸ் நர்வ்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நான் யூனிஃபார்ம் ரேஷனல் பி ஸ்ப்ளைன். ஓகே, நான் யூனிஃபார்ம் ரேஷனல் பி ஸ்ப்ளைன் அப்படின்றது நர்வ்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த பாலியில போயிட்டு பாலியோட பேராமீட்டர்ஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னா சப்டிவிஷன் கம்மி பண்ணி பார்க்கலாம். சரி, இவ்வளவு சப்டிவிஷன்ஸ் போட்டா இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாலியில போயிட்டு இதுல வந்து சப்டிவிஷன்ஸ் கம்மி பண்றேன். பாத்தீங்கன்னா ஒரு பாலிகனல் ஃபார்ம் வந்து கிடைக்கும். ஸோ அது பாத்தீங்கன்னா அன்இவனா இருக்கும். யூ வில் நாட் கெட் த ஸ்மூத் அவுட்புட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அமௌண்ட் ஆஃப் மெஷ் வந்து தேவைப்படும். ஓகே, பட் நாட் ஃபார் நர்வ் ஸ்பியர். ஓகே, ஸோ நர்வ் ஸ்பியர்ல நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா இதுல கம்மியா இருந்தாலும் நீங்க சாஃப்டான அவுட்புட் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டோட டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதோட ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது இங்க தெரிய வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எட்ஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, 4 பாயிண்ட் மீட் பண்ற இடம். ஸோ அதை வந்து நம்ம லைன்ஸ் அப்படின்னு எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எட்ஜஸ் வச்சு நம்ம எடிட்டும் பண்ண முடியும். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா எடிட்டும் நம்மளால பண்ண முடியுது. அன்டூ பண்ணிடுறேன். ஓகே, ஸோ கோ பேக். ஸோ ரைட் கிளிக் வெர்டிசஸ் அப்படின்னா இந்த லைன்ஸ் ஜாயின் ஆகிற பிளேஸ் நம்ம வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதுல போயிட்டு டாப்ல இருக்க வெர்டிசஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நான் மேலே மூவ் பண்றேன் அப்படின்னா ஈஸியா நம்ம எடிட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ வெர்டிசஸ் செலக்ட் பண்ணியும் நம்ம எடிட் பண்ண முடியும். ஓகே, சிங்கிள் வெர்டிசஸ் செலக்ட் பண்ணியும் நம்ம எடிட் பண்ண முடியும். ஓகே, விண்டோஸ் செலக்ட் பண்ணி ஒரு செட் ஆஃப் வெர்டிசஸ் செலக்ட் பண்ணாலும் அதுவும் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஃபேஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபேஸ் அப்படின்னா இந்த ஒரு பாலியை வந்து நம்ம ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு 4 ஜாயின் இருக்க பிளேஸ் வித் 4 எட்ஜஸ் 4 பாயிண்ட்ஸ் ஜாயின் இருக்கிற பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஃபேஸஸ். ஓகே, ஸோ ஒரு இதுவும் நம்ம இதை எடிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது மாதிரி வெர்டெக்ஸ் ஃபேஸஸ் இருக்கு, அதுக்கப்புறம் மல்டி இருக்கு, அண்ட் ஆல்சோ யூவிஸ் இருக்கு. யூவிக்கு ஷெல் மட்டும் ஃபுல்லா செலக்ட் பண்ணா ஷெல் மட்டும் ஃபுல்லா செலக்ட் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் மோட். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் மோட் அப்படின்னா இந்த கிரீன் கலர் செலக்ஷன் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த கிரீன் கலர் செலக்ஷன் வந்தாதான் அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லா செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபேஸ்ல போயிட்டு நீங்க போய் அதை டெலிட் பண்ண முடியாது. ஸோ ஃபேஸ்ல போயிட்டு நீங்க டெலிட் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ் வந்து உங்களுக்கு மீறும். ஓகே,
ஸோ அதை வந்து நீங்க ஆப்ஜெக்ட் மோட்ல போய் தான் எதுவாக இருந்தாலும் டெலிட் பண்ண முடியும். ஃபுல்லா டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அப்படி போய் தான் டெலிட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ஏதாவது வெர்டிசஸ்லயோ இல்லாட்டி எட்ஜ்லயோ ஃபேஸ்லயோ இருந்துட்டு ஜஸ்ட் அங்கே போயிட்டு கிளிக் பண்ணிட்டு டெலிட் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஸோ அந்த இது இருக்காது. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் மோட் அப்படின்னா ஃபுல்லா ஆப்ஜெக்ட் மோட், இந்த கிரீன் கலர் செலெக்ஷன் வரும். செலெக்ஷன் வந்தா மட்டும்தான் அதை நீங்க ஃபுல்லா செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க டெலிட் பண்ண முடியும். ஓகே, கம்மிங் பேக் டு திஸ் NURBS சப்டிவிஷன் மாடல். ஓகே, ஸோ இந்த NURBS அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அண்ட் ஆல்சோ உங்களுடைய மெஷ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த மெஷ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரைட் கிளிக், இதை எடிட் பண்ணணும்னா ஐசோபெர்ம் அப்படின்னு இருக்கு. ஸோ ஐசோபெர்ம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐசோபெர்ம். இதுல நம்ம எட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம், இதுல ஐசோபெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாத்தீங்கன்னா இது ஐசோபெர்ம், இது ஒரு ஐசோபெர்ம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐசோபெர்ம். ஸோ இந்த NURBS மாடல்ல இதை ஐசோபெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கண்ட்ரோல் வெர்டிசஸ். கண்ட்ரோல் வெர்டிசஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டை விட்டு கொஞ்சம் தூரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் மூவ் பண்றேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா வரும். பட் இது அப்படி இல்லை. பாத்தீங்கன்னா it will give you hard look. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தா வில் கெட். ஓகே, ஸோ இதுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியும். ஓகே, ஸோ இதுல போயிட்டு ரைட் கிளிக், இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் வெர்டிசஸ் நம்ம உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ ஸோ அப்படி நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அன்டூ பண்ணிடுறேன். just come back to this surface patches. okay, surface patches now which is looking like a poly. so அதை நீங்க எடிட் பண்ண முடியாது. just go for hull. hull அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு பாலி மாடல் மாதிரி தான். அவுட்டரோட உங்களுக்கு இந்த சாஃப்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சர்ஃபேஸ்ல இருந்தா கிரியேட் ஆகுது. ஸோ இந்த இதுல இருந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது எடிட் பண்ணணும்னு தோணுதோ ஸோ அதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் மோட். ஸோ ஆப்ஜெக்ட் மோட் அப்படின்னா இந்த கிரீன் கலர் செலெக்ஷன் ஆப்ஜெக்ட் மோட். இதுல யூ கேன் delete it or select it. ஓகே, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டோட டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் வெர்டிசஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் கண்ட்ரோல் வெர்டிசஸ். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எட்ஜஸ் இருக்கும், இதுல ஐசோபெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது NURBS சப்டிவிஷன் அண்ட் ஆல்சோ இது பாலிபெர்மிட்டிவ். ஓகேவா, ஸோ இதுதான் அதோட டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா பாலியில வந்து மாடல் பண்றது ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட், பட் we can model using NURBS. ஏதாவது ஒரு சப்டிவிஷன்ஸ் வந்து கம்மியா நம்மளுடைய மாடல்ஸ் வேணும் அப்படின்னும் போது நம்ம இதுல வச்சு நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ now we are going to see about polypermitives. ஓகே, ஸோ polypermitives தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான டூல்ஸ். ஓகே, ஸோ இந்த பாலிபெர்மிட்டிவ்ஸ் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா ஸோ இங்க ஷெல்ஃப் அப்படின்னு போனீங்கன்னா ஸோ இதுல பாலிகான்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ அந்த பாலிகான்ஸ்குள்ள நிறைய டூல்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த பாலிபெர்மிட்டிவ்ஸ்ல இங்க போய் கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாடல் வந்து ஸ்ட்ரைட்டா இந்த ஸ்பியர் வந்து ஸ்ட்ரைட்டா இந்த center of the grid வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்படி இல்லாம we have another option where we can create. எப்படி வந்து நம்ம இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, எப்படி நம்ம அது இன்டராக்டிவா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதுல கிரியேட் அப்படின்னு இருக்கு. ஸோ கிரியேட்ல பாலிபெர்மிட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ பாலிபெர்மிட்டிவ்ஸ்ல இத்தனை இருக்கு. இப்போ நான் இது எல்லாமே யூஸ் பண்ண போறதுனால இதை டேர் ஆஃப் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணீங்கன்னா டேர் ஆஃப் ஆயிடும். ஓகேவா, ஸோ இதை அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வச்சிடறேன். ஸோ இதுல இன்டராக்டிவ் கிரியேஷன் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இன்டராக்டிவ் கிரியேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஸ்பியரை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே இங்க வரல. ஓகே, ஸ்பியரை கிரியேட் ஆகல. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இதை டெலீட் பண்ணிடுறேன் ஸோ தட் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். சரியா, ஸோ இங்க ஸ்பியர் அப்படின்றத எடுத்துறேன். ஸ்பியர்னு கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இங்க எந்த ஆப்ஷனுமே வரல. ரைட், இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட ஐகான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, ஒரு பிளஸ் சைன் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண சொல்லுது. ஸோ கிளிக் ட்ராக் பண்றேன்னா நானே எனக்கு என்ன சைஸ் தேவைப்படுதோ ஸோ அந்த சைஸ்ல நான் என்னுடைய டூலை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், ஸ்பியரை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டராக்டிவ் கிரியேஷன் ஆஃப் பெர்மிட்டிவ்ஸ். ஓகே, ஸோ
இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்பியர் அப்படின்னு இருக்கு, அதுக்கு பக்கத்துல சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த சின்ன பாக்ஸ்க்குள்ள என்னென்னலாம் இதுக்கு பேராமீட்டர்ஸ் இருக்கோ ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். சரியா? ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் இருக்கு. ஸோ ஒரு ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்க கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த இதுலயே வந்துடும். ஓகே, ஸோ இதுல ஆக்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ சப்டிவிஷன்ஸ் உங்களுக்கு எத்தனை வேணும்? எனக்கு வந்து 5 சப்டிவிஷன்ஸ் இனஃப் அப்படின்னா ஜஸ்ட் கொடுத்துட்டு இப்போ கிரியேட் பண்ணா பாத்தீங்கன்னா 5 சப்டிவிஷன்ஸோட அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். சரியா? ஸோ அப்படி இல்லாம நமக்கு நார்மலா கிரியேட் பண்றதுக்கு ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அதோட நார்மல் வேல்யூஸ் எடுத்துக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே இதுல சைட்ல உங்களுக்கு பேராமீட்டர்ஸ் வரும். ஸோ பேராமீட்டர்ஸ் நீங்க அஃபெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கியூப் எடுத்துக்க. சரியா? ஸோ கியூப் எடுத்து எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஸ்பியர் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம். ஸோ இங்க வந்து ஸ்பியர் கியூப் வந்து கிளிக் ட்ராக், அதுக்கப்புறம் கிளிக்கை விட்டுட்டு திருப்பி கிளிக் பண்ணி மேலே லிஃப்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ ஈஸியா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். திருப்பி நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். கிளிக் ட்ராக், திருப்பியும் கிளிக் பண்ணி மேலே லிஃப்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ ஈஸியா நீங்க இன்டராக்டிவா நீங்க இதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிலிண்டர். ஓகே, கிளிக் ட்ராக் பண்றேன். ஸோ ரேடியஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணி மேலே லிஃப்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஹைட். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது கோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்றேன், அதுக்கப்புறம் மேலே லிஃப்ட் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் பிளேன் போடுறேன். ஸோ ஒரு பிளேன் டிசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டாரஸ், கிளிக் ட்ராக், இது வந்து அவுட்டர் ரேடியஸ், அதுக்கப்புறம் இன்னர் ரேடியஸ் எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு ஒரு டாரஸ். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரிசம். ஸோ ப்ரிசம் நீங்க ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பைப், அவுட்டர் ரேடியஸ், அதுக்கப்புறம் ஹைட், அதுக்கப்புறம் இன்னர் ரேடியஸ். ஓகேவா? ஹெலிக்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெலிக்ஸ் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ அதோட திக்னஸ், ஸோ ஒரு ஹெலிக்ஸ் ஷேப் மாடல். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சுகர் பால் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாலிட். ஓகே, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், பட் இட் ஹேஸ் லிட்டில் பிட் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பெர்மிட்டர்ஸ், பாலிகான் பெர்மிட்டர்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கும். சரியா? ஸோ ஒரு இதுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதுல போயிட்டு நான் இதுல கீழே போனேன்னா ஸோ அதோட செட்டிங்ஸ்ல பேராமீட்டர்ஸ்ல ரேடியஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ எந்த ஷேப்ல வேணுமோ, டெட்ரா மாதிரி வேணும்னா டெட்ரா, ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ல நீங்க ஆக்டகன் வேணும்னா ஆக்டகன் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல டாரஸ்ல போயிட்டு சேனல்ஸ்ல போயிட்டு இல்லை ஏதாவது ட்விஸ்ட் வேணும்னா ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செலெக்ஷன் ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்டிவிஷன் ஹைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் நீங்க பண்ணிக்கலாம். இதுல ரேடியஸ், ஸோ நார்மல் ரேடியஸ், ஸோ எல்லாமே நீங்க இங்க அஃபெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு பெர்மிட்டர்ஸ்க்கும் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப். ஸோ அதே மாதிரி இங்க ஒரு கோன் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த கோனுக்கு யூ ஹேவ் சர்டன் ஆப்ஷன்ஸ். ஸோ கோனுக்குள்ள போய்க்கிறேன். ஓகே, ஸோ கோன் கீழே கொண்டு வரேன். ஸோ கோனோட பேராமீட்டர்ஸ் இன்புட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ கோனோட பேராமீட்டர், அதோட ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சப்டிவிஷன் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்டிவிஷன் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ ஆக்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டு, சப்டிவிஷன்ஸ் ஹைட்டு, இங்க கேப் அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதை மட்டும் எடுத்துக்கேன். ஸோ இதெல்லாமே டெலீட் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு அது புரியுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கோன் கிரியேட் பண்ணிட்டேன், கீழே வந்துடுறேன். ஓகே, ஸோ இங்க சப்டிவிஷன் கேப் அப்படின்னு இருக்கு. ஸோ கீழே போயிருந்தீங்கன்னா யூ சி சம்திங் ஹேப்பன்ஸ் ஹியர். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேப்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் 0ல வச்சுட்டு கேப் ஆன் அப்படின்னு கொடுக்குறேன். இங்க கேப் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுல போயிட்டு 1, இங்க வந்து ஆஃப் இருக்கு. 0 கொடுத்தீங்கன்னா அது ஆஃப், 1 கொடுத்தீங்கன்னா அது ஆன். ஓகே,
ஸோ இங்கே நான் 1 அப்படின்னு கொடுக்குறேன், ஆன் ஆயிடுச்சு. 0 கொடுக்குறேன், 0 கொடுத்தா ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ 1 கொடுக்குறேன், 1 கொடுத்த அப்புறம் நோ டிஃப்ரென்ஸ் இங்கே, ரைட்? ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல கேப் சப்டிவிஷன் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ கேப் சப்டிவிஷனை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா you get a smooth, ஒரு இந்த இடத்துல இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி சி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்டிவிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டோட சப்டிவிஷன் 0வா இருந்ததுன்னா ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது. ஓகே, ஸோ அதுவே அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இது சிலிண்டருக்கு போகிறேன். சிலிண்டர்லேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும். ஸோ சிலிண்டர் போட்டுட்டு கோ டவுன் ஹியர். ஸோ இதில் கேப் ஆன் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி மிடில் மவுஸ் கொடுத்து மூவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோனிக்கல் ஷேப் இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் இந்த ஷார்ப்பாக கோனிக் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே மாடலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கேப் செக்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஹியர், கேப் செக்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கேப்சூல் மாதிரி யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன். சரியா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பெர்மிட்டிவ்ஸ் வச்சு நீங்கள் அதிக விஷயம் பண்ணலாம். ஓகே, ஸோ எந்த ஒரு இதுவுமே இன்ட்ராக்டிவாக ஒர்க் பண்ணணும்னா ஜஸ்ட் கிரியேட்ல போயிட்டு இதில் போய் இன்ட்ராக்டிவ் கிரியேஷன் அப்படின்றது போட்டுருங்க. போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல்ஸ். இந்த டூல்ஸில் உங்களுக்கு என்ன எப்போ தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த பாக்ஸில் உங்களுக்கு என்ன மாடல் தெரியுதோ ஸோ இந்த மாடல்லேருந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ அது வந்து ஹோம், ஒரு வீடா ஹவுஸா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் திஸ். ஓகே, ஸோ ஒரு ட்ரீயா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் திஸ். ஓகே, எது வந்து உங்களுக்கு சிம்பிளா இருக்கோ அதனால தான் இவ்வளோ டிஃப்ரெண்டான ஒரு ஆப்ஜெக்ட்ஸோ இல்லாட்டி டூல்ஸோ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு மாடல் கிரியேட் பண்ணும்போது ஸோ எது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக அதுலேருந்து எடிட் பண்ணால் ஈஸியாக ரிசல்ட் கிடைக்குமோ ஸோ அந்த மாதிரி பெர்மிட்டிவ்ஸ் எடுத்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ செலக்டிங் பாலி எப்படி வந்து பாலியை செலக்ட் பண்ணலாம், எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலி ஸ்பியர் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இதுக்கு என்னென்னலாம் இருக்குன்னா வெர்டிசஸ், ஃபேஸ், ஃபேஸ், மல்டி அண்ட் ஆப்ஜெக்ட் மோட் அண்ட் எட்ஜ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிசஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் எப்படி வருதுன்னா நான் ரைட் கிளிக் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ வெர்டிசஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வெர்டிசஸ் எடுத்து நான் மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டாப் வெர்டிசஸ் மட்டும் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டேன், நான் மூவ் பண்ணுறேன். இது வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு பார்க்கணும். ஸோ எதனால அப்படின்னா whenever நீங்கள் பாலி செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிறேன், ஃப்ரண்ட்ல இருக்க 4 மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதில் பாலியில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க ஆப்ஷன்ஸும் செலக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம லெஃப்ட் வியூவில் போய்க்கலாம், லெஃப்ட் வியூ சைட் வியூ போயிட்டு ஸோ இதை செலக்ட் பண்ணி இதை மட்டும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். பின்னாடி செலக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் பின்னாடி ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டீசெலக்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு விண்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி விண்டோ செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே யூசி ஒரு மைனஸ் சிம்பிள் வந்து நம்ம கர்சரோட இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் டீசெலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு எதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணணும்னு தோணுதோ ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த செலெக்ஷனில் இதில் லேசோ செலெக்ஷன் அப்படின்றது. ஸோ லேசோ செலெக்ஷனில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக எடிட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஈஸியாக லேசோ செலெக்ஷன் போட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ ஸோ அதை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணி எட்ஜ்க்கு போகிறேன், எட்ஜையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த எட்ஜ் வேணுமோ ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி அதை எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது ஷேப்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஷேப்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து அப்படியே இந்த இடத்துல போட்டுறேன். ஓகே, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே,
அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரஷ் செலெக்ஷன். ஓகே, பிரஷ் இருக்கும். ஸோ பிரஷ் வச்சு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வெர்டிசஸ் போறேன். வெர்டிசஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட் டீசெலக்ட் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். ஸோ தட் இப்போ பிரஷ் எடுத்துக்கிறேன். பிரஷ் எடுத்து இப்போ நான் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா நம்ம பிரஷ் பண்ண இடத்த மட்டும் செலக்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுல கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி நீங்க டீசெலக்டும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ செலக்ட் பண்ணிட்டு இப்போ கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல ஆடும் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. ரைட் கிளிக் பண்ணிட்டு வெர்டிசஸ் போய்க்கிறேன். ஓகே, ஒரே ஒரு வெர்டிசஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி நான் டாப்ல இருந்து செலக்ட் பண்றேன். இந்த வெர்டிசஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட்ல போயிட்டு இங்க க்ரோ அப்படின்னு இருக்கு. ஸோ க்ரோவோட உங்களுடைய ஷார்ட்கட் கீ வந்து பாத்தீங்கன்னா ஆரோ. ஓகே, இந்த ஆரோ. ஓகே, இது ரெண்டு மட்டும் நான் யூஸ் பண்ண போறேன். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆரோ செலக்ட் பண்றேன். ஸோ க்ரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா க்ரோ ஆகுது. ஷிஃப்ட் யூஸ் பண்ணி அந்த ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்க. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி அந்த ஆரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும் செலெக்ஷன். செலெக்ஷன் டவுன் பண்ணணும்னா டவுன் ஆரோவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் பிளஸ் ஆரோவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக்வேர்ட் ஆரோ, ஃபார்வர்ட் ஆரோ. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் ஈஸியா நீங்க செலக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதை ஈஸியா நீங்க ஒர்க் பண்றது, செலக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை மட்டும் நான் வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சா இதை மட்டும் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது பண்ணலாம். இது இப்படிதான் வந்து பாலி பெர்மிட்டிவ்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ பாலி பெர்மிட்டிவ்ஸ்ல நீங்க செலக்ட் பண்ணணும்னா ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்க அதை ஈஸியா செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ எப்படி செலக்ட் பண்றேன்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செலக்ட் பண்றேன். ஓகே, ஸோ மூவ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகி மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இதுல சாஃப்ட் செலெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ இதுல போயிட்டு மூவ்ல டபுள் கிளிக் பண்றேன். ஸோ இல்லாட்டி இதுல போயிட்டு டூல் செட்டிங்ஸ் இருக்கும். டூல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா சாஃப்ட் செலெக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த சாஃப்ட் செலெக்ஷன்ல போயிட்டு நான் இதை கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணோடனே பாத்தீங்கன்னா இங்க என்னுடைய செலெக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, ஸோ நான் செலக்ட் பண்ண வெர்டிசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோயிஷ் கலர்ல இருக்கும். ஸோ இப்போ நீங்க மூவ் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த வெர்டிசஸ் மட்டும் இல்லாம அதோட பக்கத்துல இருக்க அந்த சாஃப்ட் செலெக்ஷனும் சேர்த்து நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்க கிளிக் பண்றேன். ஒரே ஒரு வெர்டிசஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தா நீங்க செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை போயிட்டு ஆர் கொடுத்து நீங்க ஷ்ரிங்க் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் see the difference. ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் பாருங்க ஜஸ்ட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல நீங்க எங்க செலக்ட் பண்றீங்களோ எவ்வளோ எஃபெக்ட் ஆகுதோ ஸோ இங்க பார்த்துக்கலாம். ஃபால் ஆஃப் ரேடியஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபால் ஆஃப் ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ அன்டூ பண்ணிடுறேன், இல்லாட்டி டெலீட் பண்ணிடுறேன். let me delete this, நியூவா ஒரு ஸ்பியர் போட்டுறேன். ஸோ இதில் போயிட்டு ரைட் கிளிக் வெர்டிசஸ். ஸோ இந்த டாப் வெர்டிசஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஃபால் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஸோ ஃபால் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த yellowish கலரில் இருக்க பிளேஸ் எல்லாம் வந்து ஹெவியாக அஃபெக்ட் ஆகும். மூவ் பண்ணும்போதா இருந்தாலும் சரி, இல்லை எடிட் பண்ணும்போதா இருந்தாலும் சரி, ஃபுல்லா அஃபெக்ட் ஆகும். பட் ஆனா போக போக ஆரஞ்சஸ் ரெட் கலர் அப்படின்னு வரும். ஸோ வரும்போது அது அந்த இடத்துல அதிகமா அஃபெக்ட் ஆகாது. ஸோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாக் கலரோட முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அந்த இடத்துல அதிகமா அஃபெக்ட் ஆகாது. ஓகே, ஸோ இந்த இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகல. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்க அதை எப்படி எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி அஃபெக்ட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா டோட்டலா மூவ் ஆகுற மாதிரி இருக்கு. பிகாஸ் இது வந்து ஹெவியா இருக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அது மட்டும் கொடுத்துக்கலாம். சர்ஃபேஸ் அளவுக்கு வேணும்னா சர்ஃபேஸ், குளோபலா வேணும்னா குளோபல், அண்ட் ஆல்சோ ஆப்ஜெக்ட். இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுல போயிட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபால் ஆஃப். ஓகே, ஸோ ஒரு இதுக்கும் டிஃப்ரெண்டா உங்களுக்கு ஃபால் ஆஃப் இருக்கும். ஸோ இங்கேயே கூட நீங்க செலக்ட் பண்ணி
உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஏதாவது மாடல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் மாடல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்களா கூட வரைஞ்சிக்கலாம். ஏதாவது ஒரு பாயிண்ட் போட்டு எப்படி பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக செலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். இது டவுன் பண்ணிங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஓகே, ஸோ அஃபெக்ட் ஆகாமல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இது கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸ் வேணுமோ ஸோ அந்த மாதிரி ஷேப்ஸை வந்து ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாஃப்ட் செலெக்ஷன். ஸோ இந்த சாஃப்ட் செலெக்ஷனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு சாம்பிள் ஹவுஸ் அந்த இது ஓப்பன் பண்ணுறேன், அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். லெட் மீ க்ளோஸ் திஸ் அவுட். ஸோ இப்போது இந்த பாயிண்ட் ட்ரீயை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாயிண்ட் ட்ரீயை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் சாஃப்ட் செலெக்ஷன் கொடுத்துக்கிறேன், மூவ் டூல். ஸோ இதை மூவ் பண்ணுறேன், கோஸ் செப்பரேட். இந்த இடத்துல போயிட்டு வால்யூம் இல்லாமல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ லெட் மீ மூவ் திஸ் அவுட், இன்க்ரீஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நான் இப்போ மூவ் பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈவனாக யூ கேன் மூவ் இட். ஓகே, ஸோ இதில் இருந்து உங்களுக்கு எல்லோவாக உங்களுக்கு காமிக்க. ஓகே, ஸோ இங்கே ஆரஞ்சு ஷேட் வருது பாருங்கள். ஓகே, ஸோ நான் இப்போ அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் மூவ் பண்ணுறேன், கேன் see this out. ஓகே, ஸோ எல்லாமே நீங்கள் அஃபெக்ட் பண்ணிக்கலாம். பை ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது அதிகமாக இல்லாமல் கம்மியாக கொடுத்துறீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி ஈஸியாக அலைன் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் எங்கே செலக்ட் பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அது மூவ் ஆகும். ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் செலக்ட் பண்ணி அதை ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ரெட் கொடுத்துட்டு இதோட ஃபால் ஆஃப் ரேடியஸ் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் சர்ஃபேஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ சர்ஃபேஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சர்ஃபேஸ் ஒர்க்ஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் ஆல்சோ இதில் குளோபலாக இருக்குது. குளோபலாக அப்படின்னும் போது ஸோ ஃபுல் குளோபலாக உங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ இதில் ஃபால் ஆஃப் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்ட் ஆகும். ஸோ யூ கேன் see this. ஸோ உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வைஸாக அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் அதோட ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கும். குளோபலாக அப்படின்னும் போது ஃபுல்லாக என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து எல்லாத்துலேயுமே ஃபால் ஆஃப் வந்து அப்ளை ஆகும். சரியா? ஸோ இது சாஃப்ட் செலெக்ஷன் வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ணி வைக்கிறதுலையோ இல்லாட்டி ஸ்மூத்தாக நம்ம யாராவது வந்து எடிட் பண்ணோம் அப்படின்ற பட்சத்துலையோ நம்ம அதை ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் செலெக்ஷன் அப்படின்றது. ஸோ நம்ம இப்போ ஒரு பாயிண்ட் ட்ரீ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ரொம்ப சிம்பிளாக நம்ம அதை கிரியேட் பண்ணலாம் எப்படின்னு வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ ஒரு நியூ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு சிலிண்டர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் ட்ராக், அதோட ஹைட் வந்து இதில் வச்சுக்கிறேன். சரியா? ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேனல் பாக்ஸ் போயிடுறேன். சேனல் பாக்ஸ். ஓகே, ஸோ சேனல் பாக்ஸ் கொண்டு போய் இங்கே செட் பண்ணிடுறேன். ஸோ தட் எப்பயுமே இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதில் டவுன் வந்துட்டு இதோட சப்டிவிஷன்ஸ் மட்டும் கம்மி பண்ணிடுறேன். ஒரு 8 சப்டிவிஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் போயிட்டு ஹைட் சப்டிவிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 வரைக்கும் நான் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து இதை வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒரு பாலியை எடிட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வெர்டிசஸ் போகிறேன். ஸோ இந்த வெர்டிசஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாஃப்ட் செலெக்ஷன் அப்படியே இருக்குது. ஸோ சாஃப்ட் செலெக்ஷனை ரிமூவ் பண்ணணும்னா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு சாஃப்ட் செலெக்ஷன் போயிட்டு ஜஸ்ட் ரிமூவ். ஓகே, ரிமூவ் பண்ணிங்கன்னா போய்டும். ஸோ க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இதில் போயிட்டு இதை நான் மேலே மூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆர் கொடுத்து இப்படி ஸ்கேல் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக
ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம எட்ஜ் லூப் டூல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மெஷ் டூலில் போனீங்கன்னா இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் வந்து மெஷ் ஆட் பண்ண போகிறேன், இல்லாட்டி லைன் ஆட் பண்ண போகிறேன், எட்ஜ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இன்சர்ட் எட்ஜ் லூப் டூல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வெர்டிக்கலாக போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எட்ஜஸ் ஆட் ஆகும். ஓகே, ஸோ எட்ஜஸ் ஆட் ஆகும்போது ஈஸியாக நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு லெஃப்ட் வியூவில் போயிட்டு லெஃப்ட் வியூ இல்லாட்டி சைட் வியூ, ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணி ஆர் கொடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இதை கீழே ட்ராக் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஆர் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ கீழே புஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த இடமும் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆர் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் பண்ணிவிட்டு அதை கீழே ட்ராக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதையும் போயிட்டு ஆர் கொடுத்து ஸ்கேல் பண்ணிவிட்டு இங்கே ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு அந்த பெட்டல்ஸ், லீவ்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஸ்மூத் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இதை சப்டிவிஷன் மாடலை நம்ம பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் ப்ரெஸ் 2. ஓகே, 2 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட அவுட் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். இது வந்து ஒரு ஸ்மூத்தாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்ம எப்படி எல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்றது வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ இதில் 3 ப்ரெஸ் பண்ணுறேன், என்னுடைய ஸ்மூத் அவுட்புட் மட்டும் கிடைக்கும். ஓகே, 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதோட ஹார்ட் சர்ஃபேஸ் மட்டும் கிடைக்கும். சரியா? ஸோ நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைட் வியூவில் போயிட்டு 4 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு க்ளீனாக வியூ பண்ண முடியும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வரைக்கும் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அதை ஆர் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணிக்கிறேன். இது இப்படி இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். மேலே இருக்க இது மட்டும் கொஞ்சம் மேலே லிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்கேல் டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இந்த இடத்துல போயிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எடிட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அங்கங்கே ஒரு எடிட் ஜஸ்ட் சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் டவுன், கொஞ்சம் டவுன், கொஞ்சம் அப். ஓகே, ஸோ சைட் வியூவில் போயிட்டு நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது டவுன், அப். ஸோ இது கொஞ்சம் பண்ணிக்கிறேன், ரொம்ப பெருசு. ஸோ ஐ மேக் இட் திஸ் வே. சரியா? ஸோ அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் மேலே லிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக இது மட்டும் அப்படி ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஷேப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் 3ல கொடுக்க போகிறேன். 3 எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். 3 ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஹார்டாக வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது எதுக்காக வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, எதுக்காக அப்படின்னா இது வந்து பாலி சர்ஃபேஸ். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், நர்வ் சர்ஃபேஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்மியாக இருந்தாலும் உங்களுடைய மெஷ் வந்து கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். பட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். தட் இஸ் பாலியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் போட்டாலும் ஸ்மூத் அப்படின்ற 3 கொடுக்கும்போது ஸோ இட் ரெடியூசஸ் த ஸ்மூத்னஸ் ஆஃப் த ஹார்ட்னஸ். ஓகே, ஸோ அந்த ஹார்ட்னஸோட ஸ்மூத்னஸ் கம்மி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வெயிட்டேஜ் கொடுக்கணும். வெயிட்டேஜ் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எட்ஜ் லூப் டூல் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்கே ஆட் பண்ணோம்ல, ஸோ அதே தான் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணணும். மெஷ் டூலில் போயிட்டு இதை இங்கே டேர் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு
எட்ஜ் லூப் டூல் அப்படின்னு இருக்கும் சரியா. ஸோ அந்த எட்ஜ் லூப் டூல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதுல இருந்து இந்த கார்னர் கொண்டு போயிட்டு வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் உங்களுக்கு ஹார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த கார்னர் கொண்டு வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கார்னர் வந்து அழகாக கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ மேலேயும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற சாஃப்ட்னஸ் கிரியேட் ஆகும். அதே மாதிரி எல்லா கார்னர்ஸ்க்கும் நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கார்னர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை. ஓகே, ஸோ அதே மாதிரி எல்லா டாப் இதுக்கும் சரி இதுக்கும் சரி நான் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இதில் போயிட்டு அப்ளை பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அப்ளை பண்ணோன்னே ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த ஹார்ட்னஸ் கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ நீங்கள் இதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பைன் ட்ரீ வந்து கொஞ்சம் டீசெண்டான ஒரு ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது கலர்ஸ் கொடுத்து நம்ம அதை மாற்றிக்கலாம் சரியா. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ பார்க்க போகிறது கம்பைன் அண்ட் செப்பரேட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா குரூப் பேரண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்பைன் அண்ட் செப்பரேட். ஓகே, ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஃப்ரம் குரூப் பேரண்ட் அது இல்லாமல் இந்த கம்பைன். ஸோ இந்த கம்பைன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா கேன் கோ டு திஸ். ஓகே, மெஷ் அப்படின்றதுல மாடலிங்ல மெஷ்ல பார்த்தீங்கன்னா கம்பைன் அண்ட் செப்பரேட் அப்படின்றது இருக்கும். ஓகே, ஸோ அது மேலே பூலியன் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் இதில் பூலியன் பார்க்கலாம் சரியா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ கம்பைன் அப்படின்றது ரெண்டு ஆப்ஜெக்ட், தட் இஸ் ரெண்டு பாலி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக கம்பைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டு எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் கம்பைன் பண்ண போகிறேன். ஸோ இதை ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கம்பைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கும் ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. ஓகே, merge by name இல்லாட்டி கம்பைன் ஸ்கின்னிங், ஸோ சென்டர் இல்லாட்டி லாஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரீசெட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்ளை. ஓகே, அப்ளை அண்ட் க்ளோஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டுமே செலக்ட் ஆகுது கரெக்டா. ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஜெக்டா மாறிடும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில பிரிட்ஜஸ் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரே ஆப்ஜெக்ட்ல பண்ணணும் அப்படின்னும் போது இந்த கம்பைன் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ அந்த டிஃபரன்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் பண்ண போறேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு பேரண்ட் பி பிரஸ் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணா செப்பரேட்டா செலக்ட் ஆகுது. இதை செலக்ட் பண்ணும்போது ரெண்டுமே சேர்ந்து செலக்ட் ஆகுது. ஓகே, ஸோ நீங்க சைல்ட செப்பரேட்டா செலக்ட் பண்றீங்க. அதே மாதிரி குரூப் எடுத்துக்கிறேன். ஸோ குரூப்புக்கு நான் வேற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ யூஸ் கியூப். ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் நான் கியூப் யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் குரூப் கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஜி. ஓகே, கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா குரூப். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே செப்பரேட்டா செலக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் அப் ஏரோ யூஸ் பண்ணேன் அப்படின்னா மொத்தமா குரூப்பா செலக்ட் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்க அவுட்லைனர்லயே நீங்க பார்க்கலாம். ஸோ விண்டோஸ்ல போயிட்டு அவுட்லைனர் எடுத்து பாத்தீங்கன்னா யூ கேன் சி வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குரூப்ல ரெண்டு கியூப் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்பியர்ஸ் ஒரே ஸ்பியரா இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு செப்பரேட் ஸ்பியரா இருக்கு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஆப்ஜெக்டா இருக்கு ரைட். ஸோ குரூப் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேரண்ட். திஸ் இஸ் பேரண்ட் ஆஃப் திஸ் ஸ்பியர். ஸோ இந்த ஸ்பியரோட பேரண்டா இது இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கம்பைன். ஸோ ரெண்டுத்தையுமே ஒன்னா ஆக்கி ஒரே ஆப்ஜெக்டா இதில் கன்வெர்ட். ஸோ இங்க என்ன பண்றேன், இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரீ மாதிரி பண்ணி காமிக்கிறேன் சரியா. ஸோ அதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுல போயிட்டு ஒரு ட்ரீயை வந்து நான் ஓப்பன் பண்றேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சாம்பிளான ஒரு ட்ரீ, கார்ட்டூனிக் ட்ரீ. ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை நான் குரூப் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ நீங்க செப்பரேட்டா அதை உங்களால மூவ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இதுவே நான் குரூப்பை டெலீட் பண்ணிடுறேன். குரூப்பை டெலீட் பண்ணிட்டு இதுல போயிட்டு அவுட்லைனர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு
இந்த குரூப்பை வந்து நான் delete பண்ணிடுறேன், இல்லாட்டி அன்குரூப் பண்ணிடலாம். ஜஸ்ட் எடிட்ல போயிட்டு அன்குரூப் கொடுத்துறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே செப்பரேட்டா வந்துடும். இப்போ நான் இதை வந்து கம்பைன் அப்படின்னு கொடுக்க போறேன். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு கம்பைன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, மொத்தமா ஸ்கேல் ஆகும். ஓகே, ஸோ இதுவே நான் குரூப்ல இருந்து ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்கேல் பண்ணனா செப்பரேட்டா ஆகும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இதை கம்பைன் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா இட் பி பெட்டர். ஓகே, ஸோ ஒரு கம்பைன் பண்ண ஆப்ஜெக்ட், ஓகே, ஸோ ஒரு கம்பைன் ஆயிடுச்சு. ஸோ கம்பைன் பண்ண ஆப்ஜெக்டை நான் வந்து ரிலீஸ் பண்ணணும். ஓகே, செப்பரேட் பண்ணணும். ஸோ செப்பரேட் பண்றது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் தனித்தனி ஆப்ஜெக்டா இருந்தாதான் நீங்க கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் செப்பரேட் பண்ண முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க merge பண்ணிட்டீங்க, இல்லாட்டி வேற ஏதாவது அதுல எடிட் பண்ணி ரெண்டுமே வந்து ஒன்னாக்கிட்டீங்க, வெர்டெக்ஸ் mergeஓ எட்ஜ் mergeஓ இல்லாட்டி பிரிட்ஜோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த செப்பரேட் வந்து நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு செப்பரேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, செப்பரேட் கொடுத்தோன்னா எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்டா மாறிடும். ஓகே, ஸோ எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்டா இட் வில் கன்வெர்ட். ஓகே, இந்த மாதிரி கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம், இங்க கிரீன் கலர் வந்துச்சு, நான் அதை அப்ளை பண்ணிடுறேன். ஜஸ்ட் இதில் போயிட்டு விண்டோஸ்ல போயிட்டு ரெண்டரிங்ல ஹைப்பர் ஷேட். ஓகே, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் ஹைப்பர் ஷேடு. ஸோ இதில் அப்ளை பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஓகேவா, ஸோ ஒரு இதை வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு கம்பைன் பண்ணிட்டு நீங்க செப்பரேட் கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பூலியன். ஓகே, ஸோ பூலியன் அப்படின்றது எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்றேன். மெஷ்ல போயிட்டு டேர் ஆஃப் பண்ணிடுறேன். டேர் ஆஃப் பண்ணிட்டு இந்த பூலியன்ல போயிட்டு பூலியன் அப்படின்றது எடுத்துறேன். ஓகே, ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்டான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன் உங்களுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக. ஸோ செலக்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுறேன். பாக்ஸ் போட்டு ஒரு ஸ்பியரை வந்து நான் இதில் போட்டுறேன். ஓகே, சாரி, கரெக்டாக இதை ரெடியூஸ் பண்ணிட்டு I place it top of this. இதை எடுத்துக்கிட்டு இதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து போட்டுறேன். சரியா, ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு I place it here. ஓகே, ஸோ ஆர் கொடுத்து இதை ஸ்மால் பண்ணிக்கிறேன். சரியா, ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் பண்ணிட்டு இப்போ I'm going to explain you what is union and what is difference and what is intersection. Okay, ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட் செக் இட் அவுட். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நார்மலாக வேணுமா இல்லாட்டி எட்ஜராக வேணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ நார்மல் கொடுத்தீங்கன்னா நார்மலாக ஆகும், அப்படி இல்லைன்னா எட்ஜ் ஆகும். இப்போ அப்ளைன்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது யூனியன் ஆகிடும். இது வந்து மேக்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க, ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ டேஷ் பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே ஃபார்முலால இங்க வந்து அது யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஏ யூனியன் பி அப்படின்னா ஏவும் பியும் யூனியன் ஆகி ஒரே அமௌண்டா வரும். ஸோ அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா எது காமனா இருக்கோ ஸோ அது வந்து உங்களுக்கு ஆன்சரா வரும். அண்ட் ஏ டேஷ் பின்னா பில இருந்து ஏ மைனஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்க ஏ யூனியன் பி. ஓகே, ஸோ இதை வந்து நான் வந்து அன்டூ பண்ணிடுறேன். அன்டூ பண்ணி ஃபர்ஸ்ட் F4ல I'm going to show you. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ், ஓகே, ஒரு கியூப். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்பியர் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் யூனியன் பண்ண போறேன். யூனியன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்ளை அப்படின்னு கொடுத்தனே பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கிறது அது கூட போய் அது டெலீட் ஆயிடும். ஸோ இது வந்து இந்த இது கூட அட்டாச் ஆயிடும். ஓகே, மோரோவர் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நார்மல் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் எட்ஜ்லயே வச்சு ஜஸ்ட் ரீசெட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, யூனியன் அப்படின்னு சொல்லும்போது வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா எல்லாமே வந்து ஒன்னா ஆயிடும். சரியா, ஓகே, ஸோ இப்போ இதை அன்டூ பண்ணிடுறேன். லெட் மீ கோ பேக் டு திஸ். ஓகே, ஸோ இப்போ நான் டிஃபரன்ஸ் காமிக்க போறேன். ஓகே, நான் டிஃபரன்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, F4 கொடுக்குறேன். ஓகே, லெட் மீ கோ வித் 5. ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையுமே அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே என்ன பண்றேன், டிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டிஃபரன்ஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப்ஜெக்ட்ல இருந்து இந்த ஸ்பியர் மட்டும்
இந்த இதுல இருந்து மைனஸ் ஆயிடுச்சு. ஓகே, தட் இஸ் a minus b. ஓகே, ஸோ இது b ல மைனஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதுல போயிட்டு நீங்க ஒரு attribute editorல போயிட்டு நீங்க அதை செலக்ட் பண்ணி இப்போ ஸ்பியர் எடுத்து நீங்க ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அதுவும் உங்களுக்கு எடிட் ஆகும். ஓகே, இல்ல எனக்கு பாலி இதை வந்து நான் வித் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா அதுவும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை நீங்க ஆக்சஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சப்டிவிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டா நீங்க ஒர்க் பண்ணாலும் நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல பூலியன் இருக்கு, டிஃபரன்ஸ் வேணாம் அப்படின்னா யூனியன் கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் செக் பண்ணோம் அப்படின்னா F4 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா தெரியும் ரெண்டுமே யூனியன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இங்க இருந்து கூட நீங்க அதை மாத்திக்கலாம். சரியா? ஸோ இங்க இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிடுறேன். லாஸ்ட் ஒன் பட் நாட் லீஸ்ட் டெலிட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு, இன்டர்செக்ஷன். ஓகே, ஸோ இன்டர்செக்ஷன் வந்து நான் செலக்ட் பண்றேன். ஸோ இப்போ ஒரு ஸ்பியர். ஓகே, ஸோ ஸ்பியர் இங்க போட்டுட்டு இதை வந்து கண்ட்ரோல் D கொடுத்து இந்த பக்கம் கொண்டு வரேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 ப்ரெஸ் பண்றேன். 4 ப்ரெஸ் பண்ணோடனே இங்க வந்து பாத்தீங்கன்னா யூ சி ரெண்டுமே வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த பிளேஸ் வந்து காமனா இருக்கு ரெண்டுத்துக்குமே. இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இன்டர்செக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா எது காமனா இருக்கோ அது மட்டும் வந்திருக்கு. ஓகே, ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னும் போது எது காமனா இருக்கோ அது மட்டும் வரும். இது யூனியனா மாத்தணும்னா யூனியனா மாத்திக்கலாம், டிஃப்ரெண்டா மாத்தணும்னா டிஃப்ரெண்டா மாத்திக்கலாம், இல்லாட்டி இன்டர்செக்ஷனா மாத்தினாலும் மாத்திக்கலாம், நார்மலாவோ இல்லாட்டி எட்ஜ்டாவோ இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் பேஸ்ல நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரீயை வச்சு நம்ம ஒர்க் பண்ண போவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம இதை பூலியன் பண்ண போறோம். பூலியன் பண்றதுக்கு முன்னாடி இப்போ இதை எல்லாமே செலக்ட் பண்ணி நம்ம குரூப் பண்ணிடலாமே. குரூப் பண்ணா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, ஸோ குரூப் பண்ணிட்டேன். ஸோ நீங்க குரூப் பண்ணியும் நீங்க அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் 4 ப்ரெஸ் பண்றேன். பாத்தீங்கன்னா இங்க உள்ள போற ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து அதே மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் அன்குரூப் பண்ணிடுறேன். ஜஸ்ட் எடிட்ல போயிட்டு அன்குரூப் கொடுத்துறேன். சரி, இது வந்து நம்ம கம்பைன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுல போயிட்டு மாடலிங், இதுல போயிட்டு மாடலிங் அப்படின்றத செலக்ட் பண்ணிடுறேன். மெஷ்ல போயிட்டு இதை கம்பைன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கம்பைன் பண்ண அப்புறம் ஒரே ஆப்ஜெக்டா மாறிடுச்சு. பட் ஆனா யூ see that அந்த உள்ள இருக்க அந்த ட்ரங்க் அப்படியே தான் இருக்கு. ஓகே, பிரான்ச் அப்படியே தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் அதை எடுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் பூலியன் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போதைக்கு நான் செப்பரேட் பண்ணிடுறேன். ஓகே, செப்பரேட் பண்ணிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்றேன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் கோயிங் ஃபார் திஸ், இங்க வந்து யூனியன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ யூனியன் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ இங்க போய் F4ல வெறும் 4ல பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்த அந்த உள்ள இருந்த ட்ரங்க் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ தட் ரொம்ப ஈஸியாவே ஒரே ஆப்ஜெக்டா நீங்க மாத்திடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு அதிகமா ஒர்க் வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதுல போயிட்டு கம்பைன் பண்ணவோ இல்லாட்டி குரூப் பண்ணவோ இல்லாட்டி பேரண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க யூனியன் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஈஸியா இல் கெட் ரைட் ஆஃப் எவ்ரிதிங். ஓகே, ஸோ இதோட நீங்க பூலியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனியன், டிஃபரன்ஸ் அண்ட் இன்டர்செக்ஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆச்சு. கலர்ஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஃபேஸ்ல போயிட்டு லெஃப்ட் வியூ போய்க்கிறேன். ஓகே, செலக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபேஸஸ் மட்டும் செலக்ட் பண்றேன். ஓகே, ஸோ ஃபேஸஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்ளை ஆயிருக்கான்னு பார்த்துக்கிறேன். இந்த ஒரு ஃபேஸ் செலக்ட் ஆகல, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக பக்காவாக செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய ஹைப்பர் ஷேட்ல போயிட்டு இதை நான் அப்ளை பண்ணிடுறேன். ரைட் கிளிக், அப்ளை. ஓகே, ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ ஈஸியாக நம்ம யூனியன் கொடுத்து எல்லாத்தையுமே பண்ணிடலாம். ஓகே, ஸோ we are ready with the tree. ஓகே, இந்த சாப்டர்ல இப்போ வரைக்கும் பார்த்தது நம்ம nerves poly பார்த்தோம், and poly parameters பார்த்தோம், செலக்டிங் poly எப்படி செலக்ட் பண்றது அப்படின்றத பார்த்தோம், சாஃப்ட் செலெக்ஷன்ல சிமெட்ரி எப்படி பண்றது அப்படின்றத பார்த்தோம், and also
மாடலிங் ட்ரீஸ் வந்து பார்த்தோம், எப்படி வந்து மாடல் பண்றது, அதை வந்து பூலியன் எப்படி பண்ணலாம், ஓகே, செப்பரேட், யூனியன் அண்ட் ஆல்சோ இன்டர்செக்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் கம்பைன் அண்ட் செப்பரேட். ஓகே, ஸோ ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை எப்படி கம்பைன் பண்ணணும், எப்படி செப்பரேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.